வணக்க மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஜூலை 16 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ரேவதிக்கு அந்த கல்யாணம் ஆன உண்மை எல்லாமே தெரிஞ்சு போச்சு. இது நம்ம ரேவதிக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. அதனால ரொம்ப கோவத்துல வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு நேரா அவங்க அக்கா இருக்காங்கல்ல, அவங்கள பாக்குறாங்க. ரோகிணி ரேவதிய பார்த்து, என்னடி ஆச்சு, உன் முகமே சரியில்லையே, ஏன்டி நீ இவ்வளவு கோவத்தோட இருக்க, என்னடி ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ரோகிணி சொல்றாங்க, இங்க பாருடி என்னடி ஆச்சு அப்படின்னு கேட்க, ரேவதி சொல்றாங்க, அக்கா நீங்க எல்லாரும் எனக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணுவீங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி என்னக்கா என் மேல கோவம் உங்க எல்லாருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ரோஹிணி சொல்றாங்க, ரேவதி நீ என்ன பேசுற அப்படின்னு எனக்கு சுத்தமா தெரியல ரேவதி. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அக்கா எனக்கும் கார்த்தி மாமாவுக்கும் கல்யாணம் ஆனது உங்களுக்கு தெரியும்ல, அது தெரிஞ்சு ஏன் என்கிட்ட யாரும் உண்மையை சொல்லவே இல்லை, ஏன் அவரையும் என்னையும் பிரிச்சிங்க, அப்படி ஏன்க்கா நடந்துகிட்டீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்டது ரோஹிணி ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. இங்க பாருடி, உனக்கு இந்த விஷயம் எப்படி தெரியும்? ஹீரோயின் சொல்றாங்க, அக்கா நான் இன்னைக்கு கார்த்தி மாமாவோட பர்ஸை பார்த்தேன். பர்ஸுக்குள்ள என்னோட போட்டோ வச்சிருந்தாரு, அதுவும் கல்யாண போட்டோ வச்சிருந்தாரு. அதை பார்த்ததும் எனக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகிருச்சு. இதை கேட்டதும் ரோஹிணி சொல்றாங்க, இங்க பாருடி, எல்லாமே ஒரு சூழ்நிலையாலதான் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருக்கா, இதுக்குதான் நீ ஆரம்பத்துல இருந்தே என்கிட்ட மாமாவை பத்தி ரொம்பவே பெருமையா சொல்லிக்கிட்டு இருந்தியா, அதுக்கு காரணம் இதானாக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ரோஹிணி சொல்றாங்க, இங்க பாருடி, நான் ஒத்துக்கிறேன், நீ எப்படியாவது கார்த்தி கூட ஒண்ணு சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் நான் அப்படி உன்கிட்ட கார்த்தியை பத்தி சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஆனா அம்மாவுக்கு இந்த உங்களுடைய கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. எப்படியாவது அவங்க ரெண்டு பேரையுமே பிரிச்சு வைக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. அதனாலதான் இப்படி ஆகிருச்சு. என்னை மன்னிச்சிரு ரேவதி. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அக்கா நீ இப்படி பண்ணுவ அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லக்கா. என்கிட்ட உண்மையை சொல்லியிருக்கலாம்ல. கார்த்தி மாமா என் மேல எவ்வளவு பாசமா இருக்காரு. ஆனா அவரு என்னை விட்டு பிரியறதுக்கு நீங்க எல்லாரும் ஒரு காரணம் ஆகிட்டீங்களே அப்படின்னு சொல்லி பேச, அதுக்கு ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, நீ நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக, நான் நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நீங்க எல்லாருமே இப்படி பண்ணேன்னு சொல்றீங்க. ஆனா இன்னைக்கு நான் இவ்வளவு கஷ்டத்தோட இருக்கேன் அப்படின்னா அதுக்கு நீங்க தான் காரணம். எனக்கு ஆரம்பத்துல இருந்தே ஒரு விஷயம் தோணிக்கிட்டே இருந்துச்சு. ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு விஷயத்த நான் பிரிஞ்சிருக்கேன் அப்படின்னு ஆரம்பத்துல இருந்தே எனக்கு தோணிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா அது என்ன விஷயம் அப்படின்னு தான் எனக்கு தெரியல. இப்பதான் புரியுது. என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான இந்த கல்யாண வாழ்க்கையவே நான் மறந்துட்டு இருந்திருக்கேன். இதாங்க நான் மறந்துட்டு இருந்திருக்கேன். நீங்க எல்லாரும் எனக்கு நேர்மையா இருப்பீங்க அப்படின்னு நினைச்சு உங்க எல்லாருமே நம்பினேன். ஆனா நீங்க எல்லாருமே சேர்ந்து எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவீங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. உங்க யாரு முகத்திலயுமே முழிக்கிறதுக்கு எனக்கு செம்ம கோவம் வருது. அப்ப மயில அந்த இடத்துக்கு வராரு. ரேவதி என்னாச்சு? அப்ப ரோகிணி சொல்றாங்க, என்னங்க, ரேவதிக்கு என் தங்கச்சிக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சுங்க. இதை கேட்டதும் மயிலு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இங்க பாருமா, உனக்கு எப்ப ஞாபகம் வரும் அப்படின்னு தான் நாங்களே காத்துக்கிட்டு இருந்தோம். உனக்கு ஞாபகம் வந்துருச்சா? அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இல்ல மாமா, எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை. ஆனா மாமாவோட பரிசுல இருந்த போட்டோவை பார்த்து கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கும் மாமாவுக்கும் கல்யாணம் ஆகிருச்சு அப்படின்னு. நீங்க எல்லாரும் என்கிட்ட இவ்வளவு பெரிய உண்மையை மறைப்பீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் மாமா நீங்க எல்லாரும் இப்படி பண்ணீங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாருமா, உனக்கு உடம்பு சரியில்லாம போயிரும் அப்படிங்கறதுக்காக தான் நாங்க எல்லாருமே சேர்ந்து உண்மையை மறைச்சோம். ஆனா அது இப்படி ஒரு சூழ்நிலையை உண்டாக்கும் அப்படின்னு நாங்க யாரும் எதிர்பார்க்கல. இங்க பாரு, உனக்குதான் இப்ப கார்த்தியை பத்தின ஞாபகம் எல்லாமே வந்துருச்சு. இதை நினைச்சு இங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. நீ யாருக்காகவும் இனிமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கு இப்ப ஞாபகம் வரல, ஆனா எல்லா ஞாபகமும் இருந்து கார்த்தி மேல பாசமா இருந்த ரேவதி இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சிருந்தா என்ன தெரியுமா பண்ணுவா? வீட்டை விட்டு போயிட்டு கார்த்தியோட கையில தாலியை கொடுத்து, என் கழுத்துல கட்டு, யாரு என்ன சொல்றான்னு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவ்வளவு தைரியமா சொல்லுவா. இதை கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, மாமா நீங்க சொல்றது ஒரு வகையில கரெக்டு தான் மாமா. எனக்கு கார்த்தி தான் புருஷன் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு நான் ஏன் அமைதியா இருக்கணும்? நான் போயிட்டு அம்மா கிட்ட கேக்குறேன். அதை கேட்டதும் மயிலு சொல்றாரு, இங்க பாரு, நீ போயிட்டு அத்தை கிட்ட கேட்டாலும் அத்தை என்ன திரும்ப சொல்லுவாங்க, அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி உன்னை ஏமாத்துவாங்க.
நேத்து உங்ககிட்ட உண்மையை சொல்ல வந்த டாக்டர் பொண்ணையவே பைத்தியம்னு சொல்லி கொண்டு போய் வீட்டுக்குள்ள அடைச்சு போட்டு வச்சிருக்காங்க. அப்படி இருக்கையில கண்டிப்பா இதையும் சும்மா விடுவாங்கன்னு நினைக்கிறியா? உன்னை கண்டிப்பா ஏமாத்த பாப்பாங்க. இல்லைன்னா அவங்க உன்னை மிரட்டி கார்த்தியை சந்திக்க கூடாது அப்படின்னு அடுத்த பிளான் பண்ணுவாங்க. இங்க பாரு ரேவதி, நான் சொல்றதை செய்யு. நீ பேசாப்புல போயிட்டு கார்த்தியை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வா. யாரு என்ன சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம பாப்போமே அப்படின்னு. இதை கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, எல்லாரும் ஒத்துக்கிட்டாலும் மாமா ஒத்துக்கணும்ல. மாமா கண்டிப்பா இதுக்கு ஒத்துக்க மாட்டாரு அப்படின்னு. அதெல்லாம் அவரு கண்டிப்பா ஒத்துப்பாரு. ஒத்துக்காம அவர் எங்க போக போறாரு? அதெல்லாம் ஒத்துப்பாரு. நீ போயிட்டு கார்த்திகிட்ட எனக்கு எல்லா உண்மையும் தெரியும்னு மட்டும் சொல்லு. அவர் கண்டிப்பா வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாரு. உன் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும் அப்படின்னு அப்பையில இருந்தே மாப்பிள்ளைக்கு ஆசை தெரியுமா? என்ன பண்றது, அத்தியோட அந்த கோவத்தினாலதான் மாப்பிள்ளை வந்துட்டு அமைதியா இருக்காரு. இல்லைன்னா எப்போ வந்துட்டு உன்னை இந்த இடத்துல இருந்து தூக்கிட்டு போயிருப்பாரு. சரியா? ரேவதி சொல்றாங்க, சரிங்க மாமா, நான் இப்பவே போயிட்டு கார்த்தி மாமாவை பார்த்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிடுங்கன்னு சொல்றேன். அப்ப வந்துட்டு கார்த்தி மாமா ஒத்துக்கிட்டு தானே ஆகணும் அப்படின்னு ரேவதி வந்துட்டு நேரா ஹீரோவோட வீட்டுக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் ரோகு சொல்றாங்க, என்னங்க, ரேவதி நல்ல முடிவு தான் எடுத்திருக்கா. இது மாதிரி கார்த்தியை கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து நின்னா அம்மாவால என்ன சொல்ல முடியும்? கண்டிப்பா அம்மா தடுக்கவே முடியாது. எப்படியாவது ரேவதிக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் ஆகிருச்சுன்னா போதும். அதுக்கப்புறம் பஞ்சாயத்தை கூட்டியாவது ரெண்டு பேருமே ஒண்ணு சேர்த்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் அம்மாவால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு. இதை கேட்டதும் மயிலு சொல்றாரு, ஆமா ரோகு அப்படின்னு. இன்னொரு பக்கம் ரேவதி வந்துட்டு சரியான கோவத்துல நேரா பாட்டி வீட்டுக்கு போறாங்க. அங்க ஹீரோ வந்துட்டு உட்காந்து அவரு லேப்டாப்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ரேவதி வந்து நின்னுகிட்டு கார்த்தி மாமா அப்படின்னு சொல்ல, ஹீரோ ரேவதிய பார்த்துட்டு, ரேவதி வா ரேவதி, என்ன திடீர்னு வந்திருக்கிற? அத்தைக்கு தெரியுமா நீ வந்தது அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, ஏமாமா, எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆக போகுது? தெரிஞ்சுக்கிட்டுமே நான் இங்க வரேன் அப்படின்னு. ஏன் நான் இங்க வரக்கூடாதா? இது என் சொந்தக்கார வீடு தானே, இங்க வரக்கூடாது அப்படின்னு ஏதாவது இருக்கா? இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, இல்ல ரேவதி, அத்தைக்கு ஏற்கனவே எங்க மேல பயங்கர கோவம் இருக்கு. இப்ப நீங்க வந்தேன்னு வச்சுக்கேங்க, அவங்க கண்டிப்பா பேசுவாங்க. அதுக்குதான் ரேவதி சொன்னேன். அதுக்கு ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க மாமா, யாரு என்ன சொன்னாலும் நான் இங்க வரதை யாருமே தடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயத்தை கேட்கறதுக்காக தான் வந்திருக்கேன். உங்களோட பர்ஸ் இருக்குல்ல, அதை கொஞ்சம் எடுத்து காமிக்கலாம் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்ல ரேவதி, எதுக்காக நீ அதை கேக்குற? ரேவதி சொல்றாங்க, இல்ல மாமா, அதை காமிங்க அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்ல ரேவதி அப்படின்னு. அப்ப ரேவதி டக்குன்னு பர்ஸை எடுத்து அதுல இருக்கிற கல்யாண போட்டோவை எடுத்து காமிக்கிறாங்க. அதை பார்த்ததும் நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறாரு. ஹீரோவுக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. அப்ப ரேவதி கேக்குறாங்க, ஏன் மாமா ரொம்ப ஷாக் ஆகுறீங்க? அதான் வந்துட்டு நீங்க பொய் சொன்னீங்களே, அப்புறம் ஏன் நீங்க ஷாக் ஆகுறீங்க அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, ரேவதி, இந்த விஷயத்தை பத்தி உன்கிட்ட சொல்லணும் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இவ்வளவு சீக்கிரம் உனக்கு தெரியும் அப்படின்னு எதிர்பார்க்கல. ரேவதி சொல்றாங்க, ஏன் மாமா, இந்த விஷயம் கடைசி வரைக்கும் எனக்கு தெரியாது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டே இருந்தீங்களா? அது எப்படி மாமா இதே மாதிரி வந்துட்டு என்னை பிரிஞ்சே இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்களா? எங்க அம்மா அவங்க இஷ்டத்துக்கு வேற யாரோ ஒருத்தவங்களுக்கு என்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்களே, அப்ப கூட நீங்க எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்தீங்களே, எப்படி மாமா அப்படின்னு கேக்குறாங்க. இது கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு ரேவதி, எல்லாமே ஒரு சூழ்நிலையாலதான் நான் அமைதியா இருந்தேன். அப்ப ரேவதி சொல்றாங்க, போதும் மாமா, சூழ்நிலை அப்படின்னு சொல்லி என்னை வந்துட்டு ஏமாத்தாதீங்க, இதோட நிப்பாட்டுங்க அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு. ரேவதி ஹீரோவை பார்த்து, இங்க பாருங்க மாமா, நீங்க இப்பவே கோவிலுக்கு வரணும் அப்படின்னு. பாட்டி அந்த இடத்துக்கு வந்துட்டு என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்ல, ரேவதி சொல்றாங்க, பாட்டி, இதுல நீங்களும் தானே கூட்டு களவாணி. எனக்கு எல்லா ஞாபகமும் மறந்து போயிட்டு, அதுவும் கார்த்தி மாமா கூட நடந்த கல்யாணம் கூட மறந்து போயிருச்சு அப்படிங்கறத பயன்படுத்தி என்னை அப்படியே வந்து விரட்டி விடலாம் அப்படின்னு நினைச்சீங்களா? இங்க பாருங்க பாட்டி, நான் கார்த்தி மாமாவை விரும்பினேன். ஆனா எப்போ அவர் வந்துட்டு ஏற்கனவே என் கழுத்துல தாலி கட்டியிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுச்சோ, அதுக்கப்புறமும் கண்டிப்பா அவரை விட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்க வாங்க, நேரா கோவிலுக்கு வந்து எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க. அம்மாவுக்கு தெரிஞ்சாதானே எங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு வைப்பாங்க. ஒருவேளை ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகிருச்சு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அம்மாவால கண்டிப்பா எங்களை பிரிச்சு வைக்க முடியவே முடியாது. நீங்க வாங்க பாட்டி அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, அம்மாடி, ஏற்கனவே உன் அம்மா என் மேல பயங்கர கோவத்துல இருக்கா. நான் மட்டும் உங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போயிட்டு உங்க ரெண்டு பேருக்கும் நான் கல்யாணம் பண்ணி வச்சது ஈஸ்வரிக்கு தெரிஞ்சிச்சு, என்ன சும்மாவே விட மாட்டான். அதனால நீங்க ரெண்டு பேருமே போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டு ஈஸ்வரியோட வீட்டுக்கு போங்க, அங்க அவ கண்டிப்பா பதில் சொல்லுவா அப்படின்னு. இதை கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, ஆமா பாட்டி, நீங்க சொல்றது சரிதான், நாங்க ரெண்டு பேருமே போறோம் அப்படின்னு நேரா ஹீரோவை பார்த்து, மாமா, இப்ப நீங்க வர முடியுமா இல்லையா அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி ரேவதி, வரேன் அப்படின்ட்டு.
ரெண்டு பேருமே சேர்ந்து நேரா கோவிலுக்கு போறாங்க. அங்க போயிட்டு நம்ம சந்திரா இருக்காங்கல்ல, அதே கோவிலுக்கு எதேர்ச்சியா வராங்க. அப்ப ஹீரோவும் ஹீரோயினும் போறத பார்த்துட்டு சந்திரா ஷாக் ஆகுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் எதுக்காக கோவிலுக்குள்ள போறாங்க அப்படின்னு ஃபாலோ பண்ணி வராங்க. ஹீரோவும் ஹீரோயினும் போயிட்டு மாலை வாங்குறாங்க, தாலியும் வாங்குறாங்க. இத பார்த்துட்டு பேரதிர்ச்சி ஆகுறாங்க சந்திரா. இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு மாலையும் கழுத்துமா வந்துட்டு, அது மட்டும் இல்லாம கையில வந்துட்டு தாலியோட போயிட்டு இருக்காங்க, என்ன நடக்குது இங்க அப்படின்னு ஃபாலோ பண்ணி வராங்க. அப்ப நம்ம ஹீரோ நேரா ஐயர்கிட்ட போயிட்டு, ஐயரே இங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம், நீங்க வந்துட்டு இங்க ரெண்டு பேருக்கும் ஆசீர்வாதம் பண்ணி கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு. இதை கேட்டதும் ஐயரும் சரிங்க தம்பி அப்படின்ட்டு ரெண்டு பேருக்குமே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட கழுத்துல தாலி கட்டுறாங்க. இதை பார்த்ததும் நம்ம சாமுண்டீஸ்வரி நம்ம சந்திராவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. அட பாவி, ரேவதி இப்படி கூட்டிட்டு வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டியே, இந்த விஷயத்த பத்தி அக்கா கிட்ட உடனே சொல்லி ஆகணும் அப்படின்னு சந்திரா இங்கேருந்து அவசர அவசரமா வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு அவங்க அக்கா ராஜா எல்லாருமே கூப்பிடுறாங்க. வீட்டுல யார் இருக்கீங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்ட்டு எல்லாரும் அந்த இடத்துக்கு வராங்க. வந்ததும் சந்திரா சொல்றாங்க, ரேவதி என்ன காரியம் பண்ணிருக்கான்னு தெரியுமா அப்படின்னு. ஈஸ்வரி கேக்குறாங்க, ஏண்டி என்னாச்சு, என்னடி பிரச்சனை அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா உன் பொண்ணு உனக்கு சரியான துரோகம் பண்ணிட்டான், இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் பொண்ணு வரப்போறா பாரு அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி கேக்குறாங்க, ஏடி சொல்ற. அப்ப சந்திரா சொல்றாங்க, ஆமாக்கா, உன் பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வராக்கா, அதுவும் யார கல்யாணம் பண்ணிட்டு வரா தெரியுமா, இந்த டிரைவர் பையல கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்கா. இதை கேட்டதும் ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. ஏய் ஏடி சொல்ற, கண்டபடி வளராமா ஒழுங்கா உண்மையை சொல்லுடி அப்படின்னு. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, ஆமாக்கா, நீ வேணும்னா பாறேன் அப்படின்னு. அப்ப ஹீரோவும் ஹீரோயினும் அந்த இடத்துல வந்து நிக்கிறாங்க. அவங்கள பார்த்ததும் ஈஸ்வரி செம்ம ஷாக் ஆகுறாங்க. ஈஸ்வரி அங்கிருந்து போயிட்டு ரேவதியை பார்த்து, ஏய் என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ரேவதி சொல்றாங்க, இங்க பாருமா, நீ என்னமா காரியம் பண்ணி வச்சிருக்க, எனக்கும் மாமாவுக்கும் கல்யாணம் ஆனதை மறைச்சு நீ என்ன வேற ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணியல்ல, இங்க பாரு, நீ பண்ணதுக்கு தாக்கா நீ இப்ப தண்டனை அனுபவிக்கிற. என்னையும் மாமாவையும் இனிமேலும் பிரிச்சு வைக்கணும் அப்படின்னு பாத்தீன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான். என்னையும் மாமாவையும் உன்னால இனிமே பிரிக்கவே முடியாது, எங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஆகிட்டு அப்படின்னு. இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம ஈஸ்வரி. சந்திரா அந்த இடத்துக்கு வந்துட்டு, பாத்தியாக்கா உன் பொண்ணு என்ன காரியம் பண்ணிருக்கா அப்படின்னு, உனக்கே தெரியாம கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறாக்கா, இவெல்லாம் வந்து திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்ல, இவ நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நீ இவ்வளவு தியாகங்களை பண்ணிக்கிட்டு இருக்கா, ஆனா இவ கொஞ்சம் கூட கேட்காம என்ன காரியம் பண்ணிருக்கா பாத்தியா அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா சந்திரா, என் பேச்சை இவ கேட்பா அப்படின்னு நினைச்சேன், ஆனா இவ என் பேச்சை மதிக்க மாட்டா அப்படிங்கிறத இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். என் பெத்த பொண்ணு என் பேச்சை கேட்கலையே அப்படின்னு ஈஸ்வரி ரொம்பவே சோகமா இருக்க. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா இதுக்குதான் சொன்னேன், இவளை இந்த வீட்டை விட்டு விரட்டிடு அப்படின்னு அப்பவே சொன்னேன், கேட்டியா, இல்லைன்னா இவளுக்கு வேற யாரு கூடயாவது டக்குன்னு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும். அப்ப ரேவதி நேரா சித்திய பார்த்து, சித்தி தேவையில்லாம இந்த குடும்பத்தோட விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க, உங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு. இதை கேட்டதும் சந்திரா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது, இவ இப்படி பேசுறாளே அப்படின்னு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னா, நேரா அவங்க அத்தைய பார்த்து, இங்க பாருங்க, எனக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் ஆகிட்டு, சோ உங்களால எங்க ரெண்டு பேரையுமே பிரிச்சு வைக்கவே முடியாது, எங்க ரெண்டு பேரையும் நீங்க சேர்த்து வச்சுதான் ஆகணும் அப்படின்னு. இது கேட்டதும் ஈஸ்வரி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆனதை பார்த்துட்டு ஈஸ்வரிக்கு பேரதிர்ச்சியா இருக்கு. ரோஹிணி ஓடி போய் ஆரத்தி எடுத்துட்டு வந்து ரெண்டு பேருக்குமே ஆரத்தி வைக்கிறாங்க. ஆரத்தியை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினும். இன்னொரு பக்கம் ஈஸ்வரிக்கு பேரதிர்ச்சி, இவங்க ரெண்டு பேரும் இப்படி திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிப்பாங்க அப்படின்னு ஈஸ்வரி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ